நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்தில் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்களே, அதன் மூலம் 11,000 கோடி செலவாகிறது. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் இந்த 34,000 கோடியை சுரண்டாமல் இருந்தால் 3000 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுக்கலாம். 33,000 கோடி தான் ஆகும். அதுபோல் 1000 கோடி மிச்சம் இருக்கும். நம்முடைய மக்களுக்கு தெரிவதில்லை. சட்டி கொடுக்குறான், முட்டி கொடுக்குறான், அது கொடுக்குறான், இது கொடுக்குறான் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். எதிர்க்கட்சிகளெல்லாம் முடங்கிவிட்டன. ரொம்ப பெரிய முட்டாள்தனம் ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கிறது. கூட்டணி என்று ஒரு பொதுவான எதிரியை எதிர்ப்பதற்கு ஒன்று சேர்ந்தவர்கள் பிறகு 3 மாதம் கழித்து தங்கள் கட்சியினுடைய கொள்கைகளுக்காகவும் தங்கள் மக்களுக்காகவும் போராடுகின்ற நிலை இந்த தமிழ்நாட்டில் இல்லை. கொரியாவிலே வருகிறவனுடைய காலை நக்கி வாழ்கின்ற அரசாக அது இருக்கிறதே தவிர, தொழிலாளியை 12 மணி நேரம் வேலை செய்ய எந்த மனிதனால் முடியுமா? 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். இப்படி ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப வாங்கினீர்கள் என்றாலும் இத்தகைய மனப்பான்மை உள்ள அரசோடு நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு கம்யூனிஸ்டுகளால் முடியவில்லை என்று சொன்னால் நாம் தனி கட்சியும் தனி கொடியும் வைத்திருப்பதற்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன்.